நண்பர்களே, 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 4 இல்ல, மொத்தம் 5 டப் வாங்கியிருக்கோம். எதுக்கு வாங்கியிருக்கோம்? 3 சம்பவம் பண்றதுக்கு வாங்கியிருக்கோம். அந்த சம்பவத்தை தான் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒன்று தான். இந்த வீடியோவுக்கு இப்பமே லைக்கை போட்டுக்கிட்டு வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். பிளாஸ்டிக் ஹோல்சேலில் விற்பாங்க இல்லையா, அந்த கடைக்கு போய் இந்த குட்டியோண்டு டப்பை என்ன ரேட்டுன்னு கேட்டோம். எம்ஆர்பியை 50 ரூபாய் தான் சொன்னாங்க. சரி, 5 எண்ணம் சேர்த்து எடுக்கிறோம், கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கம்மியாகாதுன்னு சொன்னாங்க. கடைசியாக 45 ரூபாய்க்கு போட்டு கொடுத்தாங்க. 225 ரூபாய்க்கு 5 டப்பையும் பறக்கிட்டு வீட்டுக்கு ஜம்முன்னு வந்தாச்சு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 20 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். என்ன, பிளாட்டினம் டம்போ இயரை நம்ம ப்ரீடிங் விட போகிறோம் அப்படின்னு. அந்த வீடியோ போட்டு 20 நாட்கள் தாண்டுறப்போ நமக்கு அந்த பிளாட்டினம் டம்போ இயர்கள் குட்டிகள் போட்டு எத்தனை குட்டிகள் போட்டிருக்கு அப்படிங்கிறத பிடிச்சி நம்ம இந்த புது டப்ல விட போறோம். எத்தனை குட்டிகள் இருக்குன்னு விரட்டி பிடிச்சா நமக்கு மொத்தம் கிடைச்சது 12 குட்டிகள் தான். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நிறைய குட்டிகள் போடல, கம்மியா தான் போட்டிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போட்டிருக்கு. 40 குட்டிகள் 50 குட்டிகளையும் போடுறதா ஒரு ஃப்ரிட்ஜ் டேங்கை செட் பண்ணி அதில் விடுறதா தான் பிளான். ஆனா வெறும் 12 குட்டி தானே போட்டிருக்கு. இதுக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜ் டேங்கை செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இப்போ இந்த பிளாஸ்டிக் டப்பை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பிடிச்ச 12 மீனையும் புது பிளாஸ்டிக் டப்ல போட்டு கொஞ்சம் சங்கிலி பாசியும் போட்டு குட்டிகளை அதில் ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த டப்ல போட்டா கண்டிப்பா வேகமா வளரும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறோம். சம்பவம் நம்பர் 2, ஜாப்பனீஸ் ப்ளூவை பிரீடிங் விட்டு பல மாதங்கள் ஆச்சு. 2 வாட்டி குட்டி போட்டிருக்கு. இது 3வது வாட்டி குட்டி போட்டிருக்கு. முதல் வாட்டி 70 குட்டிகள் போட்டது, 2வது வாட்டி 10 குட்டிகள் போட்டது. இந்த 80 குட்டிகளும் இந்த பிளாஸ்டிக் டப்ல தான் இருக்கு. 80 குட்டிகளுக்கு மேல இந்த பிளாஸ்டிக் டப்ல போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போ 3வது வாட்டி எத்தனை குட்டிகள் போட்டிருக்குன்னு பார்த்தா 10 12 குட்டி தான் இதுவும் போட்டிருந்தது. சரி, இதுக்கும் ஒரு பிளாஸ்டிக் டப் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஒரு பிளாஸ்டிக் டப்ல ஃபுல்லா தண்ணியை பிடிச்சி கொஞ்சமா ஃபாக்ஸ்டெயிலையும் போட்டு அதுல இந்த 12 குட்டிகளையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 2 டப்ல 2 குட்டிகளை பக்காவா செட்டப் பண்ணியாச்சு. 3வது சம்பவத்துக்கு பேரலாமா? ஃபுல் கோல்டு கப்பிகள் ஒரு 20 நாள் முன்னாடி குட்டிகள் போட்டிருந்தது. அந்த குட்டிகள் 20 நாள் ஆகியும் கொஞ்சம் கூட வளரவே இல்லை. ஏன், இந்த பவுல்ல போட்டதுனால தான் வளரலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால இந்த பவுல்ல இருந்து மாத்தி புதுசா நம்ம இந்த டப்ல விட போறோம். மொத்தம் 3 வெரைட்டி கப்பீஸை 3 விதமா செப்பரேட் பண்ணி புதுசா இந்த பிளாஸ்டிக் டப்ல விட்டுருக்கோம். 3ஐயும் விட்டதுக்கு ஒரே காரணம் இது ஃபாஸ்டா வளரணும் அப்படிங்கிறது தான். வித்தின் 20 to 25 டேஸ்ல ஓரளவுக்கு ஜுனைவல் ஸ்டேஜை ரீச் ஆயிரும் அப்படின்னு நம்புறோம். 20 டேஸ் தாண்டச்சுல டான்னு நம்ம சேனல்ல அப்டேட் வரும். அந்த அப்டேட்டை பார்க்கறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒன்று தான். நம்மளோட சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.